ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் புதினா சாதம் எங்கள் அம்மா இது சூப்பராக செய்வாங்க. அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுபடணும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதே கடாயில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புதினா எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 1 கப் அளவு ரைஸுக்காக புதினா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சிருங்க. இந்த புதினா ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ரோஸ்ட் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் தான் வந்து செய்ய போறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தனியாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே புதினாவையும் தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம். தனியாவையும் புதினாவையும் ஒன்னா அரைச்சோம் அப்படின்னா ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சட்னியை வந்து ரைஸ்ல மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபைனலா நம்ம நெய் சேர்த்துட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க.